அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய செய்முறை தேர்வுக்கு போயிட்டு நேர்காணலுக்கு வெயிட் பண்றவங்களும் சரி, அடுத்த கட்டமா செய்முறை தேர்வுக்கு போறதுக்காக 72, 73 நோட்டிபிகேஷன் வெயிட் பண்றவங்களுக்கும் சரி, தீ தடுப்பு நடவடிக்கைகள் நேர்காணல்ல சில கேள்விகளா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ ஹால்குள்ள போறீங்க. உங்களை நீதிபதி ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு காவலர் பணிக்கோ அல்லது மசால்ஜி பணிக்கோ அல்லது தோட்ட பணியாளர் பணிக்கோ நீங்க செலக்ட் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த வினாக்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்போ எதிர்கொள்ளும் பொழுது என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு அரசு அலுவலக கட்டிடம் இருக்குப்பா. அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசு அலுவலக கட்டிடத்துல எத்தனை தீ தடுப்பு வாளிகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு வினாவை எழுப்புறாங்கன்னு வைங்களேன். அப்ப நீங்க அதுக்கு வந்து 4 வாளிகள் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த 4 வாளிகள்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு ஒரு வேலை கேட்டுட்டாங்கன்னா அதுக்கும் நீங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கணும். அதை இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த தீத்தடுப்பு நடவடிக்கைகள்ல இருந்து சில வினாக்கள் வரும். இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து அடுத்த காணொலியில போடுறோம். ஸோ இதுக்கான ஆன்லைன் வகுப்புகளும் நம்மகிட்ட நடக்குது. ஆன்லைன் வகுப்பு வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த 10 தீத்தடுப்பு நடவடிக்கைகளை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ முதல்ல பாருங்க, ஒவ்வொரு இரவும் அலுவலகத்தை மூடுவதற்கு முன் அனைத்து மின் பொருத்திகளும், அதாவது சுவிட்சஸ் இருக்கு. ஸோ சுவிட்சஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி மின் விசிறி இருக்கும். ஸோ அந்த மின் விசிறியோடைய அளவைக்கு பேர் ரெகுலேட்டர்னு பேர். அந்த ரெகுலேட்டரையும் நம்ம ஆஃப் மோட்ல வச்சிருக்கிறோமா அப்படின்னு கவனிச்சுட்டு போகணும். ஸோ இது தீத்தடுப்பு நடவடிக்கையில முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு 1 ஃபுல் டே ஆஃபீஸ் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் அனைவருமே ஏதாவது பேப்பர்ஸை வந்து கிழிச்சு குப்பை தொட்டில போட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது காலில் மிதிப்படுற பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கலாம். சில பேப்பர்ஸ் வந்து டஸ்ட்பின்ல விழுவாங்க, பக்கத்துல கூட கிடக்கலாம். அந்த மாதிரி எல்லா கழிவுகளுமே, அது வந்து பிளாஸ்டிக் பாலித்தீன் காகிதங்களா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா பேப்பர்ஸா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நாம தான் அப்புறப்படுத்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல தெரியணும். ஸோ அடுத்தது, ஸோ அலுவலக வளாகத்துக்குள்ள நம்ம சாதாரணமா இந்த நெருப்பு குச்சி கிழிக்கிறோம். அதுலயே கந்தக குச்சிகள் அப்படின்றது இந்த தீபாவளி டைம்ல நம்ம பயன்படுத்துற குச்சிகள் தான் இருக்கும். அந்த மாதிரி குச்சிகளை எக்காரணம் கொண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதை கிழிக்கும் பொழுது அதுல இருந்து பொறிகள் பட்டு கீழே விழுவும். இப்ப நம்ம சாதாரண தீக்குச்சில இருந்து பொறி வராது, ஆனா கந்தக குச்சிகள் அப்படிங்கிறது பொறி வந்து கீழே விழுவும். அப்ப பேப்பர்ல பத்திக்க ஆரம்பிச்சதுன்னா அது தீப்பிடிக்க வாய்ப்பு ஏற்படுது. அப்ப அது பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது, எளிதில் தீப்பற்றக்கூடிய மண்ணெண்ணெய் மாதிரியான திரவங்களை நீங்க அலுவலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருக்க கூடாது. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம அங்க ஸ்டோர் பண்ணலாம், செய்யலாம். ஆனா அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுக்குன்னு ஏதாவது குடோன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஆனா இது அரசு அலுவலகம்ங்கிறதுனால அரசு அலுவலகத்துக்கு தேவைப்படுற சில எரிபொருட்கள் இருக்கலாம். காருக்கு டீசல் போடுறதுக்கு டீசல் டேங்க் இருக்கலாம். அதெல்லாம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய கிடங்குகள்ல தான் இருக்கணும். ஸோ அடுத்தது, முன்னாடி எல்லாம் மண்ணெண்ணெய் விளக்குகள்ல சிமில் விளக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து மண்ணெண்ணெய் கீழே இருக்கும், மேல வந்து ஒரு கண்ணாடி குடுவை இருக்கும். அதை இப்படி திருவனம்னா அது லைட்டா மேல வந்து எரிய ஆரம்பிக்கும் நல்லா. அதுல வந்து அந்த சிமில்னு சொல்லுவோம். அந்த கண்ணாடி குடுவைக்கு பேர் தான் சிமில். அந்த மாதிரி இல்லாத விளக்குகள் கரண்ட் இல்லாத காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இது மெழுகுவர்த்தி இருக்கு, மெழுகுவர்த்தி நம்ம கரண்ட் இல்லாத நேரத்தில் ஏற்றி வச்சிடலாமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா மெழுகுவர்த்தி கண்ணாடி குடுவைக்குள்ள ஏற்றி வைக்கணுமே தவிர வெறுமனே ஏற்றி வைக்கக்கூடாது. ஏன்னா அது ஒன்ஸ் இப்போ சாஞ்சு விழுந்தது பேப்பர்ல பத்திக்கிச்சுன்னா தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல நம்ம கவனமா இருக்கிறோமா அப்படின்றத நமக்கு சொல்ல தெரியணும். அடுத்தது, கட்டடங்களுக்கு உள்ளேயோ வெளியேயோ பசை காய்ச்சுவாங்க. இப்போ பசை காய்ச்சுறது அப்படின்னா என்ன, இப்போ அரசாங்கமே ஏதாவது நோட்டீஸ் ஒட்ட சொல்றாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், பசை காய்ச்சி அதை நோட்டீஸா ஓட்டணும். அப்ப அந்த அலுவலகத்துக்குள்ளேயே காய்ச்சலாமா, இல்ல அலுவலக வளாகத்துக்குள்ள காய்ச்சலாமான்னா அதை பண்ணக்கூடாது. அது தீப்பற்றுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னம்னா, கட்டிடத்துக்கு வெளியில காகித கழிவை சேமிச்சு வைக்கிறதுக்கு தொகுதி வாரியா குப்பை தொட்டி வைக்கிறது. தொகுதி வாரியானா மக்கிற குப்பை, மக்காத குப்பை, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து தனித்தனி குப்பைகள்ல தான் போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பழைய மரச்சாமான்கள் அல்லது கட்டட சுவர்கள்ல நிறைய அந்த பாசம் படர்ந்து நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இலை கொடிகள் விழுந்து காஞ்சி போயிருக்கும். இப்போ ஒருவேளை வெயில் காலத்துலலாம் அந்த இலை கொடிகளால இப்போ அரசு அலுவலக கட்டிடங்கள், இன்னமும் சில கட்டிடங்கள் வந்து ஓட்டு கட்டிடங்கள் மாதிரி இருக்கும். அது மேலெல்லாம் நிறைய அந்த மர இலைகள் காஞ்சி சருகு மாதிரி கிடக்கும். அது நிறைய படியும் போது என்ன ஆக வாய்ப்பு இருக்கு, வெயில் காலத்துல சம்டைம்ஸ் தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது மூலமா பிடிக்கலாம். அப்ப அதை நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல தெரியணும் இதெல்லாம் நமக்கு. ஸோ அடுத்தது, அலுவலக வளாகத்துக்குள்ள தீ எச்சரிக்கை மணி ஒன்று இருக்கும். தீ பத்திக்கிச்சுன்னா அதை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஒரு மணி இருக்கணும். அப்பதான் அந்த தீ அடிக்கிற மணின்றத எல்லாருக்கும் புரியும். இல்லைன்னா சில அலுவலகத்துல என்ன பண்ணுவாங்க, காலிங் பெல்ல ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது மூலமா புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது, நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி 1000 சதுர அடிக்கு உட்பட்ட ஒரு அரசு அலுவலக கட்டிடத்துல அந்த 4 தீ தடுப்பு வாளிகள் இருக்கணும். அது கட்டாயம். அந்த 1000 சதுர அடி
உட்பட்ட ஒரு அரசு கட்டடம் அப்படின்னா அதுல எத்தனை அடி உயரத்துல, எத்தனை அங்குல உயரத்துல அந்த வாளிகள் இருக்கணும்னா 12 அங்குல உயரத்துல இருக்கணும் வாளி, 10 அங்குல ஆழம் கொண்டதா இருக்கணும். ஸோ 4 வாளிகள் இருக்கணும், 1000 சதுரடி. இது அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு 1000க்கு மேற்பட்ட சதுரடி பரப்பளவு கொண்ட அரசு கட்டிடங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிடுவோம். ஸோ இப்போ அந்த 4 வாளிகள்ல 2ல கண்டிப்பா தண்ணீர் இருக்கணும், அதுக்கப்புறம் 2ல மணல் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபுல்லா இருக்காங்கிறதையும் டெய்லி வந்து அந்த பணிக்கு செல்பவர்கள் பரிசோதிச்சுட்டு தான் பணியை விட்டு போகணும். ஸோ இதெல்லாம் ஒரு நேர்காணல்ல உங்களுக்கு கேள்வியா கேட்கும்போது இந்த மாதிரி தான் தீத்தெடுப்பு நடவடிக்கைகளை நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, நீங்க வாட்ச்மேன் வேலைக்கோ அல்லது அலுவலக உதவியாளர், மசால்ஜி, வீட்டு பணியாளர், தோட்ட பணியாளர் இந்த மாதிரி பணிகளுக்கோ நீங்க சூட்டபிள் அப்படின்னு நினைச்சு மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.